அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிட்டு வரோன்னு பார்த்திங்கன்னா, இந்த புல்லட்டுக்கெல்லாம் மெட்டல் பாலிஷ் அதாங்க போட்டிருக்கோம். அங்கே பாருங்கள், இந்த வண்டி என்ன கண்டிஷனில் நம்ம இதுக்கு வந்திருக்குன்ட்டு. இதில் நிறையா வேலை இருக்குது. இதிலெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு இந்த மெட்டல் பாலிஷ் போட போகிறோம். அது எப்படி போடுறோங்கிறது பார்க்கலாங்க வாங்க. முன்னாடி வீலுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த சைலன்சருக்கு மெட்டல் பாலிஷ் போட்டுக்கிறேங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைலன்சரில் பார்த்திங்கன்னா, இந்த முன்னாடி சைடுலலாம் ரொம்ப துருப்பிடிச்சி திருச்சு. அது நம்ம இந்த நார்மல் மெட்டல் பாலிஷில் ரிமூவ் ஆகாது. நம்ம நார்மலாக லைட்டாக இருக்கிற இடத்துலலாம் பக்காவாக ரிமூவ் ஆகிடாங்க. பாருங்கள் எப்படி ரெஃப்ளெக்ட் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். நார்மலாக இருக்கிற இடம்லாம் போயிட்டோம். அந்த சைலன்சரில் ரொம்ப இதான இடத்த நம்ம நிக்கல் கோட்டிங் கொடுத்தா தான் சரியாகும். இந்த ரிம்மில் இருந்ததெல்லாம் சூப்பராகிடுச்சுங்க. ரிம்மில் நிறையா ரஸ்ட் இருந்துச்சு. முன்னாடி வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் முன்னாடி வீலுக்கு மட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இன்னும் நிறைய இடத்துல போடாமல் இருக்குது. போடுறப்ப காட்டுறேன் பாருங்கள். இந்த மெட்டல் பாலிஷோட டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மேலே பார்த்திங்கன்னா, அந்த இண்டிகேட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம நிற்கிற அதோட வியூவே தெரியலையா? இப்போ பாருங்கள், அந்த பாலிஷ் போட்டதுக்கப்புறம் எப்படி ஆகுன்ட்டு. நல்லா வச்சு ரஃப் பண்ணி தேய்ச்சி எடுக்கணுங்க. அப்படி தேய்ச்சி எடுத்தால் தான் அதோட அந்த ஷைனிங் வரும். நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கிற வேஸ்ட் எடுத்து அதில் மெட்டல் பாலிஷ் போட்டு இந்த மாதிரி பக்காவாக தேய்ச்சி எடுக்கணுங்க. இப்போ தெரியுதுங்களா? நம்ம ஃபேஸே அதில் பாருங்கள், அவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்களா. நம்ம முகமே அதில் பார்த்துக்கலாம். அந்தளவு நல்லா ஃபினிஷ் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? இந்த இண்டிகேட்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு நம்ம இந்த மெட்டல் பாலிஷை போட்டு தேய்ப்போங்க. என்ன நல்லா போட்டு தேய்ச்சி ரஃப் பண்ணி எடுக்கணும். இது தெரியுதுங்களா? இது ஃபுல்லாக அந்த சைடு போட்டாச்சு. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த சைடு போடலாங்களா? இதோட டிஃப்ரெண்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்களா. நல்லா ரப் பண்ணி தேய்ச்சி எடுக்கணுங்க. ஆனால் இந்த இண்டிகேட்டருக்கெலாம் போடுறப்போ இண்டிகேட்டரை ஒரு கையில் சப்போர்ட் பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து தேய்ச்சி அமுத்தி எடுக்கிறப்போ இண்டிகேட்டர் உடச்சிக்கிச்சின்னா அப்புறம் அது தேவையில்லாத டபுள் செலவாயிடும். இன்னும் ஃபுல்லாக இது முன்னாடி நார்மலாக தேய்ச்சிட்ருக்கேன். இது இன்னும் பொறுமையாக உட்காந்து அந்த கார்னரு அந்த மாதிரி இடம்லாம் பக்காவாக தேய்ச்சி எடுக்கணுங்க. நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னா தான் பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுட்டு. இப்போ இந்த ஹெட்லைட் ஏரியா, நம்ம சைடு ஏரியா ஃபுல்லாகவே போடணுங்க எல்லாமே. இன்னும் அது வேலை அதிகம்தான். ஆனால் உட்காந்து பொறுமையாக உட்காந்து நீட்டாக நம்ம பண்ணினோம்னா வண்டி சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அது நிறையா அந்த மாதிரி மெட்டல் இருக்கிற ஏரியாலாம் சீக்கிரமாக ரஸ்ட் ஆகிட்டு அது ஒரு மாதிரி ஆகிடும். வண்டியே பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக ஓட்டாமல் அப்படியே ஓரம் போட்டு வச்சுருக்கிற மாதிரி ஆகும். இது நம்ம ஃபுல்லாத்தையும் கழட்டிட்டு கோட்டிங்கெல்லாம் கொடுத்தோம்னா செம காசு. ஏன்னா கழட்டுறக்கு ஒரு காசு, ரெண்டாவது அந்த கோட்டிங்க்கு ஒரு காசு அப்படின்ட்டு டபுள் காசு ஆகிடும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வண்டியை ஃபுல்லாக ட்ரையாக தொடச்சி எடுத்துகிட்டு அழகாக மெட்டல் பாலிஷ் வாங்கிட்டு வந்துட்டு போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கலாங்க. பார்த்தீங்களா எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம கோட்டிங் போட்டு வந்தால் எந்த அளவு இருக்குமோ அந்த லெவலுக்கு போகாது. ஆனால் நல்லாயிருக்கும். அந்த ரஸ்ட்டு பூரா போயிடும். அதாவது ஒரு ஜென்ரல் சர்வீஸ்க்கு வரைக்கும் தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஜென்ரல் சர்வீஸ் திருப்பி அதே மாதிரி நம்ம பக்காவாக போட்டு தேய்ச்சி எடுத்துட்டோம்னா நீட் ஆகிடும். இது கஸ்டமரோட வண்டி தான். ஆக்சுவலாக அவங்க முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் நம்ம சரின்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு மற்ற வேலையெல்லாம் முடிச்சாச்சு வண்டியில். லாஸ்ட்டாக தாங்க இதை பண்ணிகிட்ருக்கோம். அந்த சேக்கப்சரில் வர ஸ்ப்ரிங்குக்கெல்லாம் போடுறது கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான். அது எந்தளவு முடியுதோ அந்தளவு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த பேக் ரிம் நம்ம போடலை, ஃப்ரண்ட் ரிம் தான் போட்டிருந்தோம். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட் ரிம் போட்டோம். இப்போ பேக் ரிம் போடுறோம். எப்படி எந்த டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்க்கலாங்க. இண்டிகேட்டரை முடிச்சுட்டு அதுக்கு போவோம். அதுக்கு போகிறப்போ பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு.
அதே மாதிரி இந்த பிரேக் லைட்டுக்கு மேலே நம்ம போட்டிருக்கிறோம். இதில் பாருங்கள், அந்த ஷீட்டோட அந்த வியூ அப்படியே அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி தெரியும் பாருங்கள். ஆனால் நம்ம போடுறப்போ இந்த இதிலலாம் போட்டு தேய்ச்சி எடுத்துடக்கூடாதுங்க, லைட்டில் அங்கே இங்கேன்ட்டெல்லாம். ஏன்னா ரப்பிங் பாலிஷ் போட்டு தேய்ச்சி எடுக்கிறப்போ வந்து அதிலெல்லாம் போய் போட்டுச்சுன்னா அதில் இருக்கிற அந்த ஷைனிங்லாம் போயிடும். பக்காவாகிடுச்சுங்க அந்த இடம்லாம். ஆனால் என்ன, இதெல்லாம் கழட்டி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இங்கே ரிம்லெலாம் பார்த்தீங்களா உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஃபோக்ஸே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு கருகருன்னு இருக்குங்களா. இங்கே நம்ம அப்படியே இதுக்கு பாலிஷ் போடுறக்கு ஆரம்பிப்போம். எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? அப்படியே அந்த இடம் பாருங்கள், பளிச்சு நைட்டு வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இன்னும் ஃபுல்லாக போட்டு எடுத்தால் பாருங்கள். இன்னுமே நம்ம அந்த சைடில் உள்ளலாம் வந்து இந்த மாதிரி உள்ளே கை விட்டு தேய்க்கிறப்பெல்லாம் ரொம்ப பொறுமையாக உட்காந்து வேலை பார்த்தா தாங்க நம்ம அந்த வேலை பார்த்தோட ஃபினிஷிங் கிடைக்கும். சும்மா ஏனோ தானோன்னு போட்டோம்னாலாம் அந்த ஃபினிஷிங் வராது, நீட்டாகவும் இருக்காது. தெரியுதுங்களா எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. இன்னும் அந்த சைடு போடலை, அந்த சைடு போடணும். இப்போ அந்த சைடும் போட்டு ஃபோக்ஸுக்கும் அதே மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபோக்ஸும் இப்போ வந்து கருகருன்னு இருக்குது. நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்தோம்னா பக்கா ஒயிட்டாக வந்துடுங்க ஃபோக்ஸு. சைட்லலாம் பாருங்கள், அப்படி நம்ம வீடியோ எடுக்கிறதே நம்மளுக்கே அழகாக அப்படி கண்ணாடி மாதிரி தனியாக தெரியுது. முன்னாடி இதில் நிறையா வேலை இருக்குது. சும்மா சின்னதாக அந்த முன்னாடி போடுறது மட்டும் தான் காட்டிருக்கேன். இந்த சைட்லலாம் பாருங்களா, அந்த ஃபோர்க் டியூப் போடுற சைடு எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க, சூப்பராக இருக்குது. இந்த இடம் மட்டும்தாங்க போகலை. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம நார்மல் ரஃபிங் மெட்டல் பாலிஷுக்கு அது போகாது. ஏன்னா ரொம்ப இன்டெப்த்தாக அதோட இது ரஸ்ட் ஏறிச்சு. அதை வந்து நம்ம வந்து நிக்கல் கோட்டிங் கொடுத்தாங்க எடுத்து போட முடியும். ஆனால் கையில் வந்து அந்தளவு போட்டு தேய்ச்சி இது பண்ணி எடுக்க முடியாது. மிஷினில் போட்டு தேய்ச்சாலும் அந்த ரஸ்ட்டு போகுமோ தவிர அந்த ஷைனிங் வராது அவ்வளோக்கா. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. சும்மா போட்டாச்சு. அந்த சின்ன சின்ன மைன்யூட்டாக அந்த டர்னிங் வர இடம், இந்த கோவ் வர இடத்துலலாம் இருக்குது. அதெல்லாம் திருப்பி உட்காந்து சின்ன சின்ன வேலைகள் பார்த்துக்கணுங்க. பாருங்கள், ஃபுல் ஃபினிஷ் எல்லாம் முடிச்சு நிற்கிது பாருங்கள். வண்டி எப்படி இருக்குது பாருங்கள், பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. நல்லபடியாக அதுக்கு நம்ம வந்து ரஸ்டெல்லாம் எடுத்து பக்காவாக வேலை முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நார்மலாக இப்பவும் நம்ம மேலே போடுற நார்மல் பாலிஷ் போட்டால் போதும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.